Hello everyone, welcome to KM Mods World. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ரெண்டையும் முடிச்சேன். என்னோட ஆரி கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஸ்வேதாவோட ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். அவங்க என்ன அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஜர்தோசி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அவங்களோட ப்ளவுஸு, பேசிக் ஆல்பம், அட்வான்ஸ் ஆல்பம் இது எல்லாமே இன்னைக்கு நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஸ்வேதாவோட பேசிக் ஆல்பம். அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களோட சிலபஸ் எல்லாமே கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் கண்டிப்பாக நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சிலபஸ் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட செயின் ஸ்டிச் ஒர்க் இந்த மாதிரி தான் அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க ஆரி கிளாஸ்க்கோ இதுக்கோ போனது கிடையாது. போகாம தான் இங்கேருந்து ஜாயின் பண்ணி அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணாங்க. இவங்க என்னோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். இவங்க செயின் ஸ்டிச்சோட டிசைன் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே போடும்போது ஒவ்வொரு டிசைன் வந்து போடுவோம். ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து நம்ம ஒரு பிளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும், நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இவ்வளோ ஒர்க் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணுவாங்க. பாருங்க, பட்டன் ஹோல் ஸ்டிச் அதோட டிசைன்ஸ், ஒரு லீஃப் பண்ணா அதோட டிசைன்ஸ், இதெல்லாம் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பிளவுஸ்ல இல்ல ஒரு குர்த்தால இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத பாருங்க. ஒவ்வொரு ஒர்க்குமே எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களோட ப்ராஜெக்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா எக்ஸலண்டா பண்ணியிருந்தாங்க. எனக்கே பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாவும் ஆச்சரியமாவும் இருந்தது. அவ்வளோ அழகா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதுல போக போக பாருங்க அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு. இதுல இருந்து தான் அவங்களோட எக்ஸலண்ட் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், இது அவங்களோட செகண்ட் ப்ராஜெக்ட். அந்த ஐல இருந்து அந்த பாடியோட ஷேப்ல இருந்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்ல அந்த அளவுக்கு எக்ஸலண்டா கொண்டு வந்திருப்பாங்க. சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இது அவங்களோட தேர்ட் ப்ராஜெக்ட், லாங் அண்ட் ஷார்ட் அதோட ஷேப் போட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை ஒரு தடவை நம்ம சேனல்ல கூட போட்டிருந்தோம். அவ்வளோ ஒரு அழகா, அவ்வளோ ஒரு நுணுக்கமா, அவ்வளோ இதா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டே இருக்குன்னு போல இருந்தது. ஒவ்வொரு ஸ்டிச்சும் எந்த இடத்துலயுமே கேப்பே இல்லை. இதை நல்லா ஜூம் பண்ணி போட்டோ பண்ணா இது எம்ப்ராய்டரியா இல்லை வந்து பெயிண்டிங்கானே தெரியாது, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டிச்சு, ஷேடட் பட்டன் ஹோல், வாட்டர் ஃபில்லிங், இந்த மாதிரி ஹாஃப் லோடு, இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே வந்து டிசைன் வந்து எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்காங்க. இது அவங்க பையன் அதை மேட் ஃபில்லிங்ல வந்து அவங்களோட பிக்சை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா ஒர்க்குமே அட்வான்ஸ் லெவல்லையும் இதை விட அழகா எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருப்பாங்க. பீட்ஸ் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லா ஒர்க்லயுமே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க, கன்சிடென்சியோட பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இவங்களால இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சது. பாருங்க, சூப்பரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது பிரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு, லேசி டைசி, இதோட வந்து நமக்கு பேசிக் முடியுது. இதுக்கப்புறம் இவங்களோட அட்வான்ஸ் லெவல் ஆல்பம் அதை நம்ம பார்க்கலாம். அட்வான்ஸ் லெவல் ஆல்பம்லையும் நிறைய ஒர்க் இருக்கும். இது அட்வான்ஸ் லெவல்ல என்னென்ன ஸ்டிச்சஸ் வரும் அப்படிங்கிறதையும் எழுதியிருக்காங்க. பேசிக் ஆல்பம்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் அட்வான்ஸ் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா எம்போஸ்டு ஒர்க், இந்த ஒர்க் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாட்ல நம்ம பண்ணியிருப்போம். அதனால எம்போஸ் இதுலயும் ஒரு தடவை டிசைன்லாம் பண்ணா ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால ஷேப்ஸ் மட்டும் போட வச்சிருப்பேன். வாட்டர் ஃபில்லிங் பாத்தீங்க அப்படின்னா பீட்ஸ்லேயே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேட் ஃபில்லிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டா பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிரர் ஒர்க்ல ப்ராஜெக்ட், ஜர்தோசில ஒரு ப்ராஜெக்ட், இந்த மாதிரி தான் வரும். அட்வான்ஸ் லெவல்ல வந்து சீக்கிரமே முடிச்சிடலாம். இது வந்து அவங்க 3Dல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கட் அவுட் ஷேப்ஸ், மிரர் ஒர்க் எல்லாமே பாருங்க. அதுக்கப்புறம் 3Dல வந்து 3D மெத்தட்ல ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஹோம் ஒர்க்கா பட்டர்ஃப்ளை பண்ணியிருக்காங்க, காயின் ஒர்க். இதுக்கப்புறம் தான் அவங்களோட ப்ராஜெக்ட் ஜர்தோசி ஒர்க்கோட ப்ராஜெக்ட். இது ஃபுல்லாவே இந்த லேடி ஃபுல்லாவே அவங்க ஜர்தோசில தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது மிரர் ஒர்க்கோட ப்ராஜெக்ட், இது கட் ஒர்க்கோட ப்ராஜெக்ட். கட் ஒர்க்கோட ப்ராஜெக்ட்ல பார்ட் 1 இது, பார்ட் 2 இது. இதோட இவங்களோட ஆல்பம் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே முடியுது. இதெல்லாம் முடிச்சுட்டு பேசிக்லயும் அட்வான்ஸ்லயும் ஒரு பிளவுஸ் பண்ணோம். இவங்களோட பேசிக் பிளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அட்வான்ஸ் பிளவுசஸ் மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. அட்வான்ஸ் பிளவுசஸ்ல வந்து ஜர்தோசியை இன்க்ளூட் பண்ணி
கட் ஒர்க்கையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே ப்ளவுஸாக வந்து பண்ணி முடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அவங்களோட டிசைன்ஸ் கொண்டு வந்த மெத்தடே அழகா இருந்தது. கை ஸ்லீவ் பாருங்க என்ன அளவுக்கு அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கட் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஜர்தோசி எல்லாமே யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்லீவையும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்வேதாவோட ஒர்க்கை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மேலே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.